இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மன்னிக்கும் திறன் என்ற தலைப்பிலே உங்களோடு பேசும்படியாக இந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். மன்னிக்கும் திறன், மன்னிக்கக்கூடிய திறமை என்று சொல்ல முடியும். அதில் என்ன பெரிய திறமை? மன்னிப்பதற்கு என்ன திறமை வேண்டும்? மன்னிப்பதில் என்ன அப்படி என்ன விசேஷம் என்று நீங்கள் கேட்கலாம். சாரி என்று சொல்லுவது இப்பொழுது மிக சுலபமாக போய்விட்டது. முன்பு அந்த வார்த்தை வராது, நிறைய பேருக்கு வராது. சாரி அப்படின்னு வராது, மன்னிச்சிருங்க அப்படிங்கிறது வராது. ஆனால் நான் அந்த வார்த்தையை குறித்து பேசவில்லை, எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களை குறித்து பேசுகிறேன். இப்போ நாம இப்போ மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறது ஓகே. ஆனால் மற்றவர்கள் நம்மிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் அவர்களை மன்னிக்கிறோமா என்கிற அந்த ஆப்போசிட் சைடில் எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களை குறித்து நம்முடைய தியானம் இந்த நாளில். எப்படி நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோம்? மன்னிக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்கிறதா அப்படின்னா மேலோட்டமாக எஸ், மேலோட்டமாக இருக்கிறது. உண்மையாகவே உள்ளத்திலே அந்த மன்னிப்பு இருக்கிறதா அப்படின்னா ஒவ்வொருடைய உள்ளத்திலே நமக்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் நமக்கு தெரியும் உண்மையாகவே நம்ம மன்னிக்கிறோமா. யாரோ ஒருத்தர் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், நல்ல ஹீல்ஸ் போட்டிருக்கிற, ஹீல்ஸ்னா தெரியும், நல்லா உயரமா ஒரு அடி உயரத்துக்கு செருப்பு போட்டு வருவாங்க, கூர்மையான அந்த பாதங்களோடு அந்த ஹீல்ஸ் போட்டு வரும் பொழுது நறுக்குன்னு மிதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சாரி சொல்லிடுவாங்க உடனே. ஆனா அந்த குத்துப்பட்டவர்கள், காலிலே குத்துப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாம உடனே சரி பரவாயில்லம்மா பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிடுவோமானா இல்லை. உடனே அடுத்த என்ன வார்த்தை வரும்? எருமை, பார்த்து போனா என்ன, கண்ணு பின்னாடியா வச்சிருக்கிற, தெரியலையா இவ்வளவு பெரிய உருவம் வர்றது தெரியலையா? அடுத்த செகண்ட் நம்முடைய வாயிலிருந்து அது வந்துருது. அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் தவறுதலாகவே மிதித்திருந்தாலும் அந்த வேதனை நம்முடைய உள்ளத்திலே வந்த பொழுது உடனடியாக நம்முடைய செயல்பாடுதான் வெளியே வருகிறதே ஒழிய அவர்கள் கேட்ட அந்த மன்னிப்பு நம்முடைய உள்ளத்திற்குள்ளே போகிறதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அந்த சூழல் முதலாவது நம்முடைய அந்த எதிர்ப்பை தெரிவித்ததற்கு பின்பு அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த மன்னிக்கும் திறன் எப்படி இருக்கிறது? அது ஒரு சேலஞ்ச். இட் இஸ் நாட் சோ ஈஸி. அது அவ்வளவு சுலபம் அல்ல. மற்றவர்கள் நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் கேட்கிற நாம் கொடுக்கிற அந்த மன்னிப்பு அவ்வளவு சுலபம் அல்ல. தட் ரியலி ஹாஸ் அ சேலஞ்ச். உண்மையாகவே அது ஒரு பெரிய சவால் தான். ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அப்படின்னா முடியல. மாம்சீகம். கிறிஸ்தவம் மன்னிப்பில்லை சிறந்தது என்று நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து மிக பெரிய ஒரு உதாரணத்தை அவர் நமக்கு காண்பித்தார். சிலுவையிலே அவர்களை அறைந்த பொழுது, அடித்த பொழுது, துன்புறுத்தின பொழுது, அவமானப்படுத்தின பொழுது நீங்களும் நானும் பிரச்சனை இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. நம்முடைய தெருவிலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய மக்கள் முன்னதாக ஒருவேளை மற்றொருவர் நம்மை அவமானப்படுத்தினால் நமக்கு அது அவமானமாக தெரியும். ஆனால் வேற இடத்துல நாம் போய் அந்த அவமானத்தை படும் பொழுது நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதல்ல. அப்பா நல்ல வேளை யாரும் நம்ம ஊருக்காரங்க இல்ல, நம்மை அவமானப்படுத்தினதே நம்ம ஊர்ல ஏரியால உள்ளவங்க யாரும் நம்மளை பார்க்கவில்லை என்று நாம் கொஞ்சம் நம்மை தேற்றிக் கொள்வோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது அப்படி நடக்கவில்லை. ஊர் முழுக்க அவரை கொண்டு போனார்கள். எருசலேமாக இருக்கட்டும், யூதேய தேசம் முழுவதும், கலிலேயாவா இருக்கட்டும், அந்த பகுதியிலே ஏரியா முழுவதும் அவர் பிரபலமாயிருந்தவர். அவரை அவர்கள் நிர்வாணப்படுத்தி, அடித்து, காரி துப்பி, அவமானப்படுத்தி, ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ரட்சியம் என்று தெருக்களில் எல்லாம் அவரை புகழ்ந்து பாடின அந்த ஜனங்களுக்கு முன்பதாகவே இவரை ஒரு கொலை குற்றவாளியாக தண்டனை நிறைவேற்றும்படியாக தெரு முழுக்க அவரை கொண்டு போன பொழுது எப்படி
மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய திறன் அவருக்கு இருந்தது. நமக்கு அப்படி நடக்குமானா நடக்காது. போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போனா தலையை மூடிக்கொண்டுதான், கேமரால தெரியக்கூடாதுன்னு தலையை மூடிக்கொண்டு வரக்கூடிய ஒரு மானத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அவ்வளவு நடந்தும் உட்கார இடம் இல்லாமல், படுத்து உறங்குவதற்கு நேரம் இல்லாமல், தன்னுடைய சொந்த வேலைகளை செய்து கொள்வதற்கு நேரம் அளிக்க முடியாத அளவிற்கு அந்த தேசமே அவருக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருந்த அந்த வேளையில அப்பேற்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு நேர்ந்ததான அந்த நிகழ்வு, அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னார். நமக்கு அது முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா நமக்கு அவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், அது ஒரு சவால், அது சுலபம் அல்ல. மற்றவர்களை மன்னிப்பது சுலபம் அல்ல. மன்னிப்பு கேட்பது ஒருவேளை கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக அது கஷ்டமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது சாரி அப்படின்னு சொல்றது நாகரிகமாகி போய்விட்டது. எப்படி காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்றது நாகரிகமாக மாறிவிட்டதோ, சாரி அப்படிங்கிறது நாகரிகமாக போய்விட்டது. மற்றவர்களை பார்த்து காட் பிளஸ் யூங்கிறது சர்வசாதாரணமா எல்லாரும் சொல்றாங்க. குழந்தையா இருக்கட்டும், சின்ன பையனா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யார் அதை சொல்வது, யாருக்கு அதை சொல்வது, அது ஒரு ஃபேஷனாக மாறி போனது போல சாரி என்று மன்னித்து விடுங்கள் என்று மனதார கேட்பது இப்பொழுது குறைந்து போயிருந்தாலும், கேட்பவர்களை மன்னிக்கக்கூடிய திறன் என்பது நமக்கு ஒரு பெரிய சவால். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன என்று சொன்னால், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்ன என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கும்படியாக தேவனிடத்திலே வேண்டும்படிக்கு அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். We have to plead our forgiveness. நம்முடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும், வேண்ட வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதோடு முடிந்து விடுகிறதா? நீங்கள் கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலேயே சிலரெல்லாம் ஜெபிக்கும் பொழுது, கடைசியா ஜெபிக்கும் பொழுதோ அல்லது ஜெபம் தொடக்கத்திலேயோ பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிற பழக்கம் உண்டு. எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களுடைய மீறுதல்களை மன்னியும், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னியும். அந்த வார்த்தையை தெரிந்து சொல்றார்களோ தெரியாமல் சொல்லுகிறார்களோ, ஆனால் அந்த வார்த்தை ஜெபத்திலே வரும். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடுங்கள். அறிந்து செய்த பாவம் என்ன, அறியாமல் செய்த பாவம் என்ன? அறியாமல் செய்த பாவம் நமக்கு தெரியாது. ஆனா அறிந்து செய்த பாவத்தை மீண்டும் செய்றியா? மீண்டும் அதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? கிடையாது. அப்ப அறிந்து அறியாமல் செய்கிற பாவம் அப்படின்னு நம்ம அறிக்கை எடுக்கிறோமே, அது என்ன? உணர்ந்திருக்கிறோமா? இல்லையே. இப்போ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? 12வது வசனம் என்ன சொல்கிறது? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆனா that has a condition. அது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதா இருக்கிறது. எப்படிப்பட்ட நிபந்தனை? 14 நான் வாசிக்கிறேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். 15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். That has a condition. அதுல ஒரு நிபந்தனை இருக்கிறது. பாவத்தை, என்னுடைய பாவத்தை மன்னியுங்கள் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அதிலே ஒரு நிபந்தனை இருக்கிறது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் மற்றவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும். எனக்கு எதிராக மற்றவர்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்காவிட்டால் என் பரமபிதா என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். நீங்க உருண்டு பரண்டு ஜெபித்தாலும் சரி, விசுவாசம் இருந்து ஜெபித்தாலும் சரி, டெய்லி ஜெபித்தாலும் சரி, என்னைக்காவது 10 வருஷத்துல ஒரே ஒரு ஜெபம் கேட்கப்பட்டு விடுமோ அப்படி நீங்கள் நினைத்து மனப்பாடமாக ஜெபித்தாலும் சரி, நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தப்பிதங்களை மன்னிக்காவிடில் உங்களுடைய பாவங்கள் தேவனுடைய சமூகத்தில் மன்னிக்கப்படாது என்று தேவன் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு உண்டியல் வாங்கி வீட்டில் வச்சுட்டோம். ஒரு வருஷம் கழிச்சு எல்லாரும் டிசம்பர் மாசத்துல திறக்கிறாங்க. திறந்தா நிறைய பணம் வருது. ஆமா, எப்போ வரும்? போட்டாதான் வரும். உண்டியல வாங்கி வச்சுட்டு டிசம்பர் மாசம் திறந்து பார்த்தீங்கன்னா வராது. உண்டியல வாங்கி வச்சு டெய்லி அதுல ₹1, ₹2, ₹10, ₹100 போட்டா டிசம்பர் மாசம் திறக்கும் பொழுது நமக்கு பணம் கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் மற்றவர்கள் நம்மை மன்னிக்கும் பொழுது, நாம் அவர்களுக்கு மன்னிக்கும் பொழுது, அவர்களுடைய கணக்கிலும் நம்முடைய கணக்கிலும் கணக்கு ஏறிக்கொண்டு போகிறது. இப்ப நாம் பரலோகத்துக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதியாகி விடுகிறோம். நியாய தீர்ப்பிலே நமக்கு ஒரு நன்மை அங்கு கிடக்கிறது. அந்த பாக்ஸ் திறக்கப்படும் பொழுது என்னுடைய அந்த கிருபை அந்த இடத்துல வெளிப்படுகிறது. நான் மற்றவர்களுக்கு காண்பித்த கிருபை. மன்னிக்கும் திறன். வீடுகளிலே எத்தனை பேரிடத்துல நாம சண்டை போட்டிருப்போம். அப்பாவிட்ட, அம்மா கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, மாமியார்கிட்ட, மருமகள்கிட்ட, அத்தை கிட்ட, மாமாவுக்கிட்ட, எதிர் வீடு, பக்கத்து வீடு, கம்பெனியில முதலாளி, தொழிலாளி, பக்கத்துல வேலை பார்க்கிறவங்க, எல்லாரிடத்திலையும் டெய்லி நாம பழகி கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு வார்த்தை பேசினதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் செத்தாலும் அவன் வீட்டுல கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? அது வேற இது வேற அப்படின்னு சொல்லக்கூடாது. உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒன்றாக இல்லாத பட்சத்திலே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்கள். பவுல் சொன்னாரு, மனுஷர்களுக்கு மாத்திரமல்ல தேவனுக்கும் நாங்கள் பிரியமாய் நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. உலகத்தோடு நாம் நட்பை பாராட்ட முடியாத பட்சத்திலே, அவர்களை மன்னிக்க முடியாத பட்சத்திலே நம்மை தேவன் எப்படி மன்னிப்பார் என்று நாம் அறிய வேண்டும். மத்தேயு 18வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 18:27. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கடன்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னித்து விட்டதினாலே நாம் சந்தோஷமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோமே. அவருடைய அந்த மிக பெரிதான தயாள குணத்தினாலே நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ மன்னிக்கப்படுகிறோம்? சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பிற்கு என்று ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது அந்த க்ஷணம் வரைக்கும் நாம் செய்த அத்தனை பாவங்களையும் தேவன் மன்னிக்கிறார். முதுகுக்கு பின்னதாக போட்டு விடுகிறாராம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை அவர் போட்டு விடுகிறார். அவர் இனி என்னுடைய பாவங்களை நினையாது இருக்கிறார் என்று சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்த பொழுது நான் எவ்வளவு தகுதி உள்ளவனாய், எவ்வளவு மேலானவனாய், எவ்வளவு கிருபை பெற்றவனாய், நன்றி அறிதல் உள்ளவனாய் நான் வாழ வேண்டும். சில நேரம் நம்முடைய மீறுதல்கள் செய்த பொழுது அது நம்ம நியாயப்படுத்துவோம். மீறுதல்கள் செய்யும் பொழுது நாம நியாயப்படுத்துவோம். அந்த மீறுதலுக்கான தண்டனை வந்த பொழுதோ, அந்த மீறுதலுக்கான தண்டனையை அனுபவிக்கும் பொழுதோ அப்பதான் நமக்கு தோணும், சரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அதை செய்திருக்க கூடாது, நான் கொஞ்சம் பொறுத்திருந்திருக்கலாம், அவசரப்பட்டு நான் வாயை விட்டுட்டேன், நான் கொஞ்சம் பொறுத்திருந்தேன்னா நான் அதை என்னை கண்ட்ரோல் பண்ணி வந்திருக்கலாம், ஒரு வார்த்தை இறங்கி போய் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் இதுல இருந்து நான் தப்பி இருப்பேனே.
அப்படின்னு எப்போ தோணும் அப்படின்னா, தண்டனை பெறும் பொழுதுதான் தோணும். தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தோணும். ஆனா என்ன பிரச்சனைனா, அது காலம் கடந்து விட்டது. நீங்க இப்ப மன வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ நீங்க சொல்லலாம். ஆனா தண்டனை எழுதி ஆகிவிட்டது. அதை நீங்கள் இனி மாற்ற முடியாது. அதை இனிமேல் கேன்சல் பண்ண முடியாது. ஜெயிலருடைய காலில விழுந்து, ஐயா நான் மன்னிப்பு கேட்கணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா சரி, நான் அவரை நீ யார் இடத்துல மன்னிப்பு கேட்கணுமோ அவங்களுக்கு போன் பண்ணி அவங்கள வர சொல்லலாம், அவங்க இடத்துல நீ மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி ஜெயிலர் ஏற்பாடு பண்ணலாமே ஒழிய, ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் உங்கள் மனம் சமாதானப்பட்டாலும் தண்டனை எழுதியதுதான், அதுல இருந்து மாற்ற முடியாது. ஒரு அவசரத்துல ஒரு கத்தி எடுத்து நான் குத்திட்டேன் யாரையோ, அரசாங்கம் என்னை ஜெயிலிலே போட்டு விட்டது, நீதிமன்றம் என்னை ஜெயிலிலே போட்டு விட்டது. கொஞ்சம் பொறுத்திருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் அதை நான் தடுக்க முடியாது. இனிமேல் அதை நான் மீண்டு வர முடியுமா? என்னுடைய தண்டனையை நான் கேன்சல் செய்ய முடியுமா? முடியாது. உயிர் போனதுதான். ஒருவரை திட்டியதுதான். அவரை நான் பழி சுமத்தியதுதான். ஆனால் மன்னிப்பு என்கிற ஒரு நேரம் கிடைத்த பொழுது அதை நான் பயன்படுத்தி கொள்ளாவிடில் தண்டனை கிடைத்ததுக்கு பின்பு பிரயோஜனம் அல்ல. ஐஸ்வர்யவான் புலம்பினான், ஐயோ லாசரு இப்பொழுது கண்ணு தெரிகிறானே. வீட்டுல உட்கார்ந்து இருந்தான், கண்ணு தெரியல. டெய்லி காசு கேட்டுக்கிட்டு இருந்தான், கண்ணு தெரியல. டெய்லி என்னுடைய பருக்களுக்கு மருந்து வேணும்னு கேட்டிருந்திருப்பானோ, கண்ணு தெரியல. சாப்பாடு கூடன்னு கேட்டானோ, கண்ணு தெரியல. ஆனால் தண்டனை கிடைத்ததற்கு பின்பு பாதாளத்தில் இருக்கும் பொழுது பரதீசில் இருக்கிற லாசரு இப்பொழுது கண்ணிலே படுகிறார். அதனாலதான் சொன்னேன், தண்டனை கிடைத்த பொழுது நமக்கு நம்முடைய பாவங்கள் மனதிலே வரும். இந்த மனுஷனுக்கு தன்னுடைய எஜமான் என்ன சொல்கிறார்? அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். நம்முடைய பாவத்தை தேவன் மன்னித்து இருக்கிறாரு. நம்ம எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவர்கள். இப்ப நாம மற்றவர்களுடைய பாவத்தை, மற்றவர்களுடைய மீறுதல்களை, நம்ம பாவத்தை நாம மன்னிக்கிறதல்ல, நமக்கு விரோதமாக செய்த மீறுதல்களை நாம் மன்னிக்க முடிகிறதா? பேதுரு உடனே அவருக்கு ஒரு டவுட் வந்தது. ரைட்டு, நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாரையும் மன்னிக்க சொல்றாரு. அப்ப போய் கேட்கிறாரு, ஆண்டவரு எத்தனை தடவை நான் மன்னிக்கலாம்? 7 தடவை மன்னிச்சிடலாமா அப்படின்னு கேட்கிறார். 18வது அதிகாரம் 21, 22. அப்பொழுது பேதுரு அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 7 தடவை மட்டுமா? ஓகேயா? 7 தடவை ஓகேயா அப்படின்னு கேட்கிறார், ரொம்ப சந்தோஷமா. அதற்கு இயேசு, 7 தடவை மாத்திரம் அல்ல, 70 தடவை மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா நம்ம உடனே ஓகே, 1 2 3 4 5 6 7, இன்னும் மிச்சம் எத்தனை இருக்கு? 483 இருக்கு அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக அந்த எண்ணிக்கையை அவர் சொல்லல. 70 தரம் அப்படின்னா 7 என்றால் முழுமை, பூரணம். 10 என்றால் முழுமை. 10ஐயும் முழுமையையும் நீங்கள் முழுமையாக மன்னிக்க வேண்டும். காலையில உனக்கு சொன்னேன், புத்தி இல்லை, அதே தவிர திரும்பவும் நீ செய்யறிய, உனக்கு அறிவு இல்லையா? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? 1000 தடவை உனக்கு சொல்றதா? ஒவ்வொரு தடவையும் நீ இப்படித்தான் சாரி கேட்பியா? சாரிக்கு உனக்கு அர்த்தமே தெரியாதா? நீ இந்த சாரி கேட்கறத முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு நம்ம தான் உங்களுக்கு புத்தி சொல்லுவோமே ஒழிய, அவர்களை சரி செய்வதற்கோ அவர்களை மன்னிப்பதற்கோ நமக்கு மனம் வருகிறதா அப்படின்னா அதுதான் வரணும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அந்த மீறுதல்களை குறித்து எப்படி நாம் கற்றுக்கொள்கிறோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 319வது பக்கம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 319வது பக்கம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20லிருந்து பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது
பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நீங்க ஏதாவது தப்பு பண்ணி உங்களை யாராவது தண்டனை பண்ணா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உடனே தெரியும், ஆமா நான் தப்பு பண்ணேன், இது எனக்கு தண்டனை, ரைட். ஆனா ஒரு தப்பும் பண்ணாமல் நான் உண்மையாகத்தான் இருந்தேன், நான் கரெக்டா தான் சொன்னேன், சரியா தான் செய்தேன், அப்படியே என்னை தண்டிக்கிறார்கள் அப்படின்னா நீங்க போர்க்கொடி தூக்குவது இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை, அவர் பொறுமையாக இருந்தார். ஒரு மீறுதலும் செய்யவில்லை, அவர் அமைதியாக இருந்தார். எந்த விதமான விரோதங்களையும் ஜனங்களுக்கு விரோதமாக செய்யவில்லை. நான் என்ன பண்ணேன் உனக்கு அப்படின்னு அவர் பயமுறுத்தலை அப்படிங்கிறார். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், வாய்க்கு வாய் பேசுறது. ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை, 10 வார்த்தை சொன்னா முடிஞ்சது. அன்னைக்கு நாள் முழுக்க காதை பத்திட்டு உட்கார்ந்துருக்கேன். பதில் வையவே இல்லையா? நான் நியாயமா தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இதை செஞ்ச அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை கொண்டு எல்லாரையும் அழிச்சு போட்டுடலாமே அப்படின்னு நினைத்தார்கள் அந்த சீஷர்கள். அவர் வேண்டாம் அப்படின்னார். தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நான் செய்தது கரெக்ட் தான், நீ திட்டுறியா திட்டு, சந்தோஷமா இரு, உனக்கு திட்டுறதுக்கு சந்தோஷமா இருந்தா திட்டிட்டே இரு, நான் அதை கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறேன். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் பயமுறுத்தும் பொழுதும், அவர் பாடுபடும் பொழுதும் பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் நம்ம சந்திக்கிற இந்த சம்பவங்கள், ஒவ்வொருவரும் நம்மளை பேசுற பேச்சு, கொஞ்சம் பேச்சாடா பேசுன நீ அப்படின்னு அவன் கஷ்டப்படும் பொழுது நம்ம அந்த டயலாக் விடுறது. அப்ப நம்முடைய இருதயத்திலே வஞ்சனை இருந்தது, நம்முடைய இருதயத்திலே கசப்பு இருந்தது. அவன் கீழே விழும்பொழுது அவனை பார்த்து நாம் சந்தோஷமாக கைகொட்டி சிரிப்பதற்கு அந்த கசப்பு நம்மை ஏவுகிறது. அப்ப நாம் எப்படி மன்னித்தோம்? மன்னிக்கவே இல்லை. மத்தேயு 18வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18:32. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். பார்த்தீங்களா? நாம எவ்வளவு பெரிய கடனாளி. நாம செய்த பாவத்திற்கு நம்மை தேவன் உரலில போட்டு அடி அடிச்சிருக்கணும். ஆனா நம்ம அப்படி பண்ணல. நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, நிம்மதியை கொடுத்திருக்கிறாரு. வாழ்விலே மற்றவர்களுக்கு இல்லாததை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் நம்முடைய அவ்வளவு பெரிதான ஒரு கிருபையை நமக்கு கொடுத்தாரு. ஒவ்வொருத்தருடைய வருத்தங்களை நினைக்கும் பொழுது, நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய கிருபையை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டிருக்கணும். நம்முடைய நிலைமையை எப்படி தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவரை துதிக்க தோன்றும். ஐயோ, நல்ல வேளை தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நல்ல வேளை எனக்கு இப்படி கொடுத்திருக்கிறார், நல்ல வேளை எனக்கு இப்படி வச்சிருக்கிறார். அவர் நினைச்சிருந்தார்னா நம்மை நாசமாக்கி இருந்திருக்கலாம், ஒரு க்ஷண பொழுதிலே நம்மை அவர் அழித்திருக்கலாம். ஆனால் நம்மை அவர் மன்னித்தார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் நாம் இன்னமும் நம்மை நன்றாக வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்து போவதல்ல. நாம நரகத்திற்கு போக வேண்டியவர்கள், பாதாளத்திற்கு தள்ளப்பட வேண்டியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதுனாலே, அவரை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே இன்று தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
அவர் நம்மை வைத்திருக்கிறார் அல்லவா. மத்தேயு 18வது அதிகாரம் 29 வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்திலே பொறுமையாக இரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றும் அவனை வேண்டிக் கொண்டான். நாம் நம்முடைய இயலாத சூழல் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? ட்ரை டு ரிசால்வ், அதை சரி செய்ய பார்ப்போம். ஒரு பிரச்சனை வந்து விட்டது, உடனே வீட்டை காலி பண்ணிட்டு ஓடுறது இல்லை. ஒரு பிரச்சனை வந்து விட்டது, அப்படியே ஒரு கத்திரிக்கோள் எடுத்து ரிப்பனை வெட்டுற மாதிரி வெட்டிட்டு, நீ இந்த பக்கம் வர, நான் இந்த பக்கம் இருக்கிறேன், இந்த கோட்டை தாண்டி நீனும் வர வேண்டாம், நானும் வர மாட்டேன், நீ யாரோ நான் யாரோ, குடும்பத்தில் இன்னையோட சரி உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு கட் பண்ணி விட்டுறது அல்ல. பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் முற்பட வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். எப்படியாவது பிரச்சனையை சால்வ் பண்ணணும். எனக்கு இன்னைக்கு முடியலதான், என்னால முடியல, நீங்கள் எதிர்பார்த்தது போல என்னால நடக்க முடியவில்லை, ஆனால் எனக்கு அந்த எண்ணம் இருக்கிறது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் அதை சால்வ் பண்ணுகிறேன், சரி செய்து கொள்கிறேன், நான் அதை எப்படியாவது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் பூர்த்தி செய்கிறேன். இதுவரைக்கும் நான் எப்படியோ பேசி இருந்துட்டேன், ஆனா இனிமேல் நான் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், இனி உங்களுக்கு பிரியமாய் நடக்கும்படிக்கு நான் எப்படி ஆகிலும் என்னை மாற்றிக்கொள்கிறேன். முயற்சி பண்ணுங்கள். ட்ரை டு ரிசால்வ் தி அஃபென்ஸ். எதிரான காரியங்களை சரி செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். யாராவது ஒருத்தர் டெய்லி நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? டக்குன்னு பிளாக் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஏன் அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு? பிளாக். அவர் விடுவாருன்னா வேற ஒரு நம்பர் எடுத்து திரும்ப அடிப்பார், அடுத்த நம்பரையும் பிளாக் பண்ணுவோம். அது தீர்வு அல்ல, அது அல்ல உடனடி தீர்வு. எப்படி அதை சால்வ் பண்ண போகிறோம்? அவருக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது நாம சரி செய்ய முடியுமா? நம்முடைய பிள்ளை ரோட்ல போனவங்க காலை மிதிச்சுட்டாங்கன்னா நமக்கு கோபம் வந்தது. இதே நம்முடைய பிள்ளை நம்முடைய காலை மிதித்திருந்தால் அடுத்த நொடி என்ன பண்ணுவோம்? ஐயோ, நான் ஏதாவது தவறா நான் பேசி என்னுடைய வார்த்தையின் மூலமாக என் பிள்ளைகளுக்கு அது சாபமாக வந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி நாம பதறணுமே. அதே மற்றவர்களுக்கு அது வரவில்லை, ஏன்னா அந்த தொடர்பு இல்லை. அந்த தொடர்பு இருந்திருந்தால், உறவு இருந்திருந்தால், அவரும் என்னுடைய சகோதரன், அவரும் என்னுடைய சகோதரி, அவரும் என்னுடைய குடும்பம், அவரும் எனக்கு வேண்டப்பட்டவர் என்று நினைத்திருந்தால் நாம் நிச்சயமாக அதை சரி செய்ய முற்பட்டிருப்போமே. மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்திலே போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டார். அந்த முயற்சியை நம்ம எடுக்க சொல்றார். ஏதோ ஒரு சிக்கல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. குடும்ப உறவுகளிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயோ, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயோ, சொந்தக்காரர்களுக்கு இடையேயோ, சகோதர சகோதரிகளுக்குள் இடையேயோ ஏதோ ஒரு விரிசல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் சரி செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறோமா? அட்லீஸ்ட் நாம் அதை முயற்சி தொடங்கி இருக்கிறோமா? இல்ல. பிரச்சனை யாரோ ஒருத்தர் நம்மை குறித்து அவரை ஒருத்தர் பேசுறதை வேற யாரோ ஒருத்தர் சொல்லி இருப்பார். உடனே அதை கேட்டுட்டு என்ன பண்ணுவோம்? இவனை கண்ட உடனே நமக்கு கோபம் வரும். அவர் பேசுனது உண்மைதானா, இல்ல ஏன் சொன்னாரு, உண்மையாவே சொன்னாரா, இல்ல வேற மாதிரி ஏதாவது எடுத்து மாற்றி சொன்னாரா நமக்கு தெரியாது. வேண்டுமென்றே நம்மை முடிச்சு போடுவதற்காக நம்ம இடத்துல சொன்னாரா அதுவும் தெரியாது. வெரிஃபை பண்ணிக்கிறோமா? கிடையாது. சரி செய்வதற்கு நமக்கு பிரியமில்லை, உடனே அதை முடிச்சிடணும். ஆனால் வேதாமம் என்ன சொல்லுகிறது? அதை சரி செய்ய நீ ஆதாயப்படுத்திக் கொள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால்
உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். நாம் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் முன்னாடியும் தெருவில் நின்று கூப்பிடுறது, ஏய் வெளியே வா, இப்படி சொன்னியாமே அப்படின்னா என்ன நடக்கும்? அன்னையோட உன் சகோதரன் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாயான்னா கிடையாது, குடும்பத்தையே நீ நாசப்படுத்திட்டேன்னு அர்த்தம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்துல போய் எப்பவா நீயும் அவனும் தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. தனியா போய் முதல்ல அமைதியா பேசு. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் எப்ப பாரு எனக்கு விரோதமா பேசிட்டு இருக்க? ஊர் முழுக்க எனக்கு காரி காரி துப்புறியாம என்ன பிரச்சனை உனக்கு? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? சொல்லிதான் பாருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி ஒருவேளை ஐயோ அப்படியா நீங்க, ஐயோ இல்ல நான் அப்படிதான் நினைச்சேன், ஆனா நீங்க நேரடியா வந்து என்கிட்ட கேட்டுட்டீங்க, சரி ஒருவேளை மனம் மாறலாம், ஒருவேளை தவறான காரியங்கள் அங்கு எடுத்து போடப்படலாம், ஒருவேளை நம்மை குறித்து அவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருந்தது அன்று சரி செய்யப்படலாம். ஏன் தேவையில்லாம ஒரு கயிறை 2 கயிறாக்கி 3 கயிறாக்கி பெரிய ஒரு சங்கிலியாக அதை மாற்ற வேண்டும்? சிம்பிளாக அதை முடித்து விடலாம் என்று அவர் சொல்லுகிறார். தனியாக இருக்கும் பொழுது அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். முயற்சி பண்ணுங்க. லூக்கா 17வது அதிகாரத்துக்கு வரலாம், அதே சப்ஜெக்ட். லூக்கா 17வது அதிகாரம் 3-4 வாசியுங்கள். சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். எவ்வளவு சவால்னு சொன்னேன் தெரியுதா? மன்னிக்கும் திறன் அவ்வளவு ஈஸி இல்லை. காலையில தானே உனக்கு சொன்னேன், அறிவு இல்லை உனக்கு. திரும்பவும் நீ வந்து அதே தப்பு பண்ணிட்டு திரும்பவும் சாரி கேட்கிறியே அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அந்த 4வது வசனத்தை பாருங்க. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. 2வது தடவை சொன்னாலே நமக்கு முகமெல்லாம் செவந்துரும். கையில ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இப்பதானே சொன்னேன் அப்படின்னு நம்ம கோபம் வரும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரே நாள்ல 7 தடவை வந்து அவன் தப்பு செஞ்சு 7 தடவை ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுக்குறோம், ஒரு பிள்ளைகிட்ட அதை கொண்டு போய் அந்த டேபிள்ல வையணும், அது போறனே தட்டி கீழே விழுந்துருது. என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளையாச்சு. திரும்பவும் 2வது தடவை போற திரும்பவும் கீழே விழுகிறான், பொறுத்திருப்போமா? கிளாஸை மாத்திட்டு எவர் சில டம்ளர் வாங்கி வச்சிரும். என்னத்துக்கு கிளாஸை கொடுப்பானே, என்னத்துக்கு கீழே விழுவானே, என்னத்துக்கு உடைப்பானே. நாம் அந்த சொல்யூஷனை அவனுக்கு கற்றுக் கொடுக்காமல் நம்முடைய வழிக்கு அதை தீர்வை நாம் பார்ப்பதை பத்தி நான் பேசவில்லை. கீழே விழாம கொண்டு போறதுக்கு, நடக்கும் பொழுது பத்திரமா போறதுக்கு அது எப்படி பிடித்து கொண்டு போகணும், எங்க பார்க்கணும், எப்படி செய்யணும், அதை அவருக்கு எஜுகேட் பண்ணுகிறோமா? அந்த விளிம்புல தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். சரி செய்கிற இடத்துல நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதை எப்படி அதை அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுகிறது, அதை மூடி முழுகிறதுக்காக இல்லை. அதே பையனிடத்துல திரும்பவும் கிளாஸ் டம்ளர் கொடுத்து இங்க வா, அதை பத்திரமா கொண்டு போ, உடைக்காம கொண்டு போ. இந்த வழியா போனா உனக்கு கீழே விழுதுன்னா வேற வழியா போ, ஆனா அங்க கொண்டு போய் சேரு. அந்த ஒரு எஜுகேஷனை நாம் வளர்க்கும் பொழுதுதான் அந்த உறவு மேம்படும் அப்படிங்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, எப்பொழுதும் ஒரு இரக்கமுள்ள இருதயத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மத்தேயு 18வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசிக்கலாம். 18:30, 18:30. அவனும் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போடுவித்தான். 33 வாசிங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, நான் உனக்கு இறங்கி இருக்கிறேனே, உன்னுடைய பாவத்தெல்லாம் நான் மன்னித்திருக்கிறேனே, நீ நரகத்துல போய் ஐயோ ஐயோன்னு கத்துறதை விட்டுட்டு
பரலோகத்துக்கு போவதற்கு நான் ஏற்பாடு பண்ணினேன்னு, ஆனா நீ இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ற? உனக்கு நீ வாங்கின ஒரு 100 ரூபாய் கடனை உனக்கு திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி அவனை கழுத்தை நெரிச்சு அவனை தலையை திருகி ஜெயில கொண்டு போட்டிருக்கிறியே, நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கிற தெரியுமா? 24வது வசனம் பாருங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். எவ்வளவு கடன் மன்னிக்கப்பட்டதாம்? 10,000 தாலந்து. 10,000 தாலந்து அப்படின்னா 25 லட்சம் பவுண்டு. 25 லட்சம் பவுண்டு யூகே பவுண்ட் ஸ்டெர்லிங்ஸ். 25 lakhs, 25 லட்சம் பவுண்டு. அது இன்றைய கணக்குல நம்முடைய இந்திய பணத்திற்கு 27 கோடி. சுமார் 27 கோடி பணத்தை அவருக்கு என்ன பண்ணாரா? மன்னிச்சு விட்டார். பரவாயில்லப்பா, ஓ உன்னால தீர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சாலும், உன் குடும்பத்தார் விழுந்து சம்பாதிச்சாலும், பரம்பரையா சம்பாதிச்சாலும் உன்னால கடனை தீர்க்க முடியாது. அதனால நீ போ அப்படின்னு சொல்லி சந்தோஷமா விட்டுட்டார். இவரு சந்தோஷமா காலரை தூக்கிட்டு ரோட்ல நடந்து போகும்பொழுது இவனுக்கு எதிராக ஒருத்தர் வர, இவன்கிட்ட கடன் வாங்கினவன். அவன் எவ்வளவு வாங்கினான் பாருங்க. 28வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்திலே 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரன் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். கவனிச்சீங்களா? இவரு 27 கோடி பணத்தை மன்னிக்க பெற்று இவர் திரும்பி வந்துட்டு இருக்கிறார். இப்ப ரோட்ல வரும்பொழுது வீட்டுக்கு கூட போய் சேரல. புறப்பட்டு போகையில் இப்பதான் அவருக்கு 27 கோடி மன்னிப்புக்கு வாங்கியிருக்கிறாரு. வெளியே வரும் பொழுது இவர் எவ்வளவு பணத்தை அவர் பண்றாரு தெரியுமா? 50,000 ரூபாய். 27 கோடி அவருக்கு மன்னிக்க போயிருச்சு. இவர்கிட்ட கடன் வாங்கினது எத்தனை பேரு? 50,000 ரூபாய்க்கு 100 வெள்ளி பணம். 100 வெள்ளி பணம் அப்படின்னா 100 நாள் சம்பளம். ஒரு நாள் சம்பளம் 1 வெள்ளி பணம். அந்த இதுல பார்க்கலாம். தோட்டக்காரன் தோட்டத்துல போய் நீ காலையில வேலைக்கு போறான், கூப்பிடுறான், வா உனக்கு நான் 1 வெள்ளி பணம் தரேன். 12 மணிக்கு வர்றான், 2 மணிக்கு வர்றான், கடைசி வேலையில ஆளுகளை கூப்பிடுறான், எல்லாருக்கும் ஒரு பணம். அதாவது 1 வெள்ளி பணம்ங்கிறது ஒரு நாள் வேலை கூலி. அப்ப 100 வெள்ளி பணம் என்பது 100 நாள் சம்பளம். அந்த 100 நாள் சம்பளம் 100 வெள்ளி பணம் அப்படிங்கிறது 2500 ஆண்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? யோவான் 6வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வாங்க. அங்க ஒரு நல்ல ஒரு குழு இருக்கு. யோவான் 6:7 அதை வாசிங்க. ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்தை அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். கவனிச்சிங்களா? ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் 200 பணத்து அப்பங்களை நாம இவர்களுக்கு பத்தாது. 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு ஜனங்களை உட்கார வைங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த உள்ளுள்ளதாக இருந்தது. வந்திருந்த புருஷர்களும் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். அதாவது 200 பணத்தை இருந்தா ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் 5000 புருஷர்களுக்கு சாப்பாடு போடலாமே. அப்படின்னா 100 வெள்ளி பணம் 2500 பேர் ஆம்பளைங்க சாப்பிடலாம். ஏன் அந்த ஆண்கள் சாப்பிடலாம் அப்படின்னா, ஆண்கள் கொஞ்சம் நிறையவே சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் அந்த 100 வெள்ளி பணத்துக்கு 2500 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். 100 வெள்ளி பணம் என்பது ஏறத்தாழ 50,000 ரூபாய் நம்முடைய பணத்திற்கு. அப்போ 27 கோடி மன்னித்த ஒரு எஜமான் இடத்துல இருந்து வெளியே வந்த ஒரு ஆள் தன்னுடைய பணம் வெறும் 50,000 ரூபாய் தோராயமான அந்த 100 வெள்ளி பணத்திற்கு அவர் இறங்காமல் போனால் கடைசியாக அவருக்கு என்ன நடந்துச்சு? அவனை பிடிச்சி ஜெயில தூக்கி உள்ள போட்டாரு. நான் உனக்கு இறங்கினது போல, மத்தேயு 18:33, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும், சும்மா ஜெயில போட்டு வைக்கல, உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு சும்மா அடைச்சு போடல,
உபாதிக்கிறவர்களிடத்திலே கொண்டு போனாராம். நல்லா அடிச்சு கவனிச்சு, நீ பணத்தை கொடுத்து தீர்க்கிறது வரைக்கும் 27 கோடி இப்போ கட்ட முடியுமா? முடியாது. வாழ்க்கை முழுக்க அவன் வந்து கஷ்டப்படணும். இப்ப நம்முடைய தேவன் நம்மை பரலோகத்திற்கு என்று அழைத்திருக்கும் பொழுது, சந்தோஷத்திற்கு என்று அழைத்திருக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்திலே நாம் சமாதானத்தை ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்கு, சாதாரண ஒரு சண்டைக்காக, சாதாரண ஒரு பிரச்சனைக்காக, சாதாரண ஒரு மீறுதலுக்காக, நான் சொன்னது என்ன, நீ செய்தது என்ன, நான் இப்படி செய்ய சொல்றேன், நீ எப்போ இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அரிசியை ஊற போட்டு உலையில வெயின்னு சொன்னா நீ வந்து ஊற போடாம உலையில வச்சுக்கிட்டு இருக்கிற, அதனால சாப்பாடே எனக்கு வேண்டாம். எப்படி சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இதுக்கெல்லாம சண்டை போடுவாங்க. நான் சிவப்பு சட்டை வாங்கிட்டு வர சொன்னா நீங்க ஆரஞ்சு கலர் சட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்கு ஒரு சண்டை. 2 நாள் 3 நாள் 4 நாள் 2 பக்கம் பேசிக்க மாட்டாங்க. அதை தாண்டி அடுத்தது, அதை தாண்டி அடுத்தது, அதை தாண்டி அடுத்ததுன்னா கடைசியா கருப்பு சட்டை போட்டுட்டு கோர்ட்ல இருந்து வந்து அவரு விளக்கம் சொல்லுவார். அவர் விளக்கம் சொல்லும் பொழுது சின்ன ஒரு இறங்கி போயிருந்தா, விட்டு கொடுத்திருந்தா எல்லாம் சால்வா இருந்திருக்கும். ஆனா அவர் விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இறங்கி போனாலும் பிரயோஜனம் இல்லை. சோ இறங்க வேண்டிய இடத்துல நாம் இறங்க வேண்டும். இல்லை என்றால் பரமபிதா என்னை மன்னிக்காமல் அவர் அப்படியே விட்டு விட்டார். நான் உபாதிக்கிற ஒரு இடத்துல ஐஸ்வர்யவானை போல, நான் அப்போ எனக்கு லாசுர ஞாபகம் வருவார், அப்போ என் மருமக ஞாபகம் வருவா, அப்போ என் மாமியார் ஞாபகம் வரும், அப்போ ஊர்ல இருக்கிற சகோதரன் ஞாபகம் வரும், ஊர்ல இருக்கிற ஐயோ அண்ணன் அப்பா அப்பெல்லாம் சொன்னாங்களே, அப்பெல்லாம் வந்து என்னென்னமோ கதறினாங்களே, நான் அதெல்லாம் கேட்காம மறந்து போனேனே அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. தேவன் 2 விதமான மன்னிப்பை அந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது 6வது அதிகாரம் மத்திய 12வது வசனத்துக்கு வாங்க. 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். இந்த இடத்துல மன்னிக்கிறது என்கிற வார்த்தையை கிரேக்க பதத்திலே பார்க்கும் பொழுது அஃபெமி என்று சொல்லுகிறது. அஃபெமி அப்படின்னா கடன்களை மன்னியும். பாடன், கிளியர் தி டவுட்ஸ், அந்த டெப்ட்ஸ், கிளியர் தி டெப்ட்ஸ். கடன்களை விட்டு தள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள். அந்த பொருளை மன்னித்து விடுங்கள். என்ன பிரச்சனை? 10,000 ரூபாயா, 2 லட்சமா, 10 லட்சமா, 27 கோடியா, 100 வெள்ளி பணமா, மன்னித்து விடு. அந்த ஒரு அர்த்தத்திலே அவர் அங்கு சொல்லுகிறார். 11வது அதிகாரம் மத்தேயு 25வது வசனத்திலேயும் நாம பார்க்க முடியும். 11:25 மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியா ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ அந்த ஒரு மன்னிப்பை தேவன் நம்மிடத்திலே சொல்கிறார். அந்த பொருளை மன்னிச்சிருங்க, அதை விட்டு கொடுத்துருங்க. நமக்கு விரோதமாக செய்த தவறுகளா இருக்கட்டும், செயல்களா இருக்கட்டும், பேசின வார்த்தைகளா இருக்கட்டும், நடந்து கொண்ட முறைகளா இருக்கட்டும், தெரிந்து செய்தவளா இருக்கட்டும், தெரியாமல் செய்ததா இருக்கட்டும், போயிட்டு போகுது. என்ன குறைஞ்சிட போறோம்? ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம், ஒண்ணுமே குறைய மாட்டோம். நாம தான் மன்னித்து விட்டால் நாம இன்னும் சமாதானம் நமக்கு கிடைச்சிடும். படுக்கும் பொழுது கண்ணை மூடனா உடனே தூக்கம் வரும். இல்லைன்னா நைட்டும் பகலுமா விசிறிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். திடீர்னு காலையில விடிஞ்சிரும், எந்திரிச்சு போயிடும். தூக்கம்னா தூங்கவே இல்லை, படுத்துறோம். படுக்கதான் கண்ணு தான் மூடி இருக்கும், கண்ணெல்லாம் வீங்கிருக்கும். எதுக்காக? அவன்கிட்ட போட்ட சண்டையினால். சண்டையை தீர்க்கும் பொழுது, சமாதானப்படும் பொழுது நம்முடைய இருதயம் சமாதானப்படுகிறது. அஃபெமி என்று சொன்னால் கடனை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு விரோதம், அவனால அடைக்க முடியுமா? முடியாது. அவன் திருந்துவானா? திருந்த மாட்டான். பரவாயில்ல, மன்னிச்சு விட்டு. அவன் அப்படித்தான். தேல் என்னை கொட்டிருச்சு அப்படின்னா தேல் என்ன பண்ணும்? தடவி கொடுக்குமா? தேல் கொட்டத்தானே செய்யும். அது போய் நீங்க எனக்கு தடவி கொடுக்கணும்னு நாங்க அதை வளர்க்குறோம் அப்படின்னா அது கொட்டத்தான் செய்யும். அதுதான் சுபாவம். தேலுடைய சுபாவம் கொட்டுவதுதான். அதுகிட்ட போய் எனக்கு என்னை கொட்டிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? நாம தானே அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அஃபெமி, அந்த கஷ்டத்தை, கடனை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். லூக்கா 17:3-4-5 கூட வாசிங்க. லூக்கா 17:3-4-5. இதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக.
அவன் ஒரே நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். கவனிச்சிங்களா? அவர் சொன்னது என்ன? மன்னியுங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள்ல 7 தடவை மன்னிக்க சொல்லி வந்து கேட்டா என்ன மன்னிச்சிருக்கணும்னு அப்போஸ்தலருக்கு உடனே டவுட் வந்துச்சு. இவர் சொல்லிட்டு போயிட்டாரு, அவருக்கு என்னப்பா 7 தடவை மன்னிப்பீங்க, நீங்க 40 தடவை மன்னிப்பீங்க, நாங்க அப்படி இல்லை, எங்களுக்கெல்லாம் ரோஷம் உண்டு, எங்களுக்கு சொரணை இருக்கு, நாங்க உப்பு போட்டு சாப்பிட்றோம், புளி ஊற்றி சாப்பிட்றோம், எங்களுக்கு ஊன்னா மூக்குல கோவம் வரும், கல் எடுத்து அடிப்போம், கையில கிடைக்கிறத எடுத்து மண்டையை உடைச்சிருவோம். அதனால அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல? அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். கேட்கறது யாருன்னா அப்போஸ்தலர் கேட்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு? 7 தடவை ஒரு நாள்ல வந்து கேட்டாலும் நீ மன்னித்தரணும் அப்படின்னா இவர் அப்படியா? அப்படின்னா நாங்க இன்னமும் வளரணும், நாங்க வளரணும், எங்களுக்கு இன்னமும் நீங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு அந்த நிலைமையில தான் உட்கார்ந்துருக்கோம். நம்ம மனிதர்கள், நம்ம ஒன்றும் பெரிய பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டதுனால நம்ம வந்து உடனே அப்படியே என்ன மழை பெஞ்சாலும் பேசாம உட்கார்ந்துருப்போம்னா கிடையாது. நமக்கு உடனே ஒரு கொடை வேணும், ஒரு நிலையில போய் உட்காருவோம், ஒரு ஆதரவு நமக்கு தேவை, நமக்கும் அழுக வரும், நமக்கும் கோவம் வரும், எல்லாம் வரும். ஆனா அவர் கேட்கிறாரு, அப்போஸ்தலர் கேட்டது போல எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்ப இன்னைக்கு நமக்கு டைம் இருக்கிறது. என்ன நடந்தது நம்முடைய குடும்பத்துல? ஏன் நம்ம சங்கடமா இருக்கிறோம்? ஏன் பிரச்சனையோட இருக்கிறோம்? ஏன் சண்டையோட இருக்கிறோம்? ஏன் நமக்கு ஒரு சடங்கு, ஒரு சாதாரண விஷயம் பெரிதா வளர்ந்து இருக்கிறது? எப்ப பாரு வீட்டுல சண்டை, எப்ப பாரு ஒரே பிரச்சனை, வீட்டுக்குள்ளார ஒரு அமைதியே இல்லை, வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்திருந்த புருஷன் இப்ப 9 மணி ஆனாலும் வர மாட்டேங்கிறார். நான் எப்போ படுக்கிறேன்னு அவருக்கு தெரியல, அவர் எப்போ படுக்கிறான்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? விசுவாசம் வர்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயோ தப்பு நடக்கிறது, எங்கேயோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இழந்திருக்கிறோம். அதை சரி செய்வதற்கு நாம் முற்பட்டாலே ஒழிய நடக்காது. எப்படியோ வாழ்க்கை வருது, எப்படியோ போகுது, நாம் எப்படியோ வந்தோம் போனோம், சந்தோஷமா இருக்கிறோம், காலையில முடிச்சோம், நைட்டு தூங்கணும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எங்க ஆசீர்வதிக்கிறார்? அதுக்காக நம்மள குடும்பத்தை வச்சிருக்கிறாரு. குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றவா முதல் தேவன் செய்த அற்புதம் குடும்பத்திற்குள்ளே, திருமண விருந்தில் சந்தோஷத்தை முதல் தேவன் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார் சந்தோஷத்திற்காக. அதை விட்டுட்டு அந்த குடும்பத்திற்குள்ளே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் நாம் ஓடி திரிகிறோம் என்று சொன்னால் நாம் வரவழைத்துக் கொண்டது, நாம தான் அதை முறுக்கிக்கிட்டது, வேற ஒண்ணும் கிடையாது. நாம் விட்டு கொடுப்பதற்கு, இறங்கி போவதற்கு, மன்னிப்பதற்கு, பொறுத்து கொள்வதற்கு நமக்கு முடியல. அவ்வளவுதான். அதனாலதான் சண்டைகள், அதனாலதான் பிரச்சனைகள். அதை விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 17, 18, 19 என்ன நடந்தது? மீறுதல் நடந்தது, ஆனால் தண்டனை தவிர்க்க முடியவில்லை. ஆனாலும் அங்க என்ன அவசியம்? வாசிங்க. நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே செய்தீர்கள். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்த இடைப்பாட்டின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பப்படும்படிக்கு 20 வாசிச்சிருங்க. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். கவனிச்சீங்களா? நடந்து விட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். அது தேவனுடைய சித்தமா இருந்தது. ஒரு யூதாஸ் காரியத்தை அங்கு அவசியப்பட்டான். அவன் மனம் திரும்பாமல் ஆண்டு கொண்டு செத்து போனான். இவர் எனக்கு தெரியவே தெரியாது 3 தடவை சத்தியம் பண்ணவன் மனம் திரும்பிட்டான். அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி கொடுத்தவன், காட்டி கொடுத்தவன். அவர் என்ன, 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? யாருப்பா இயேசு கிறிஸ்துவன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவ்வளவுதானே பண்ணா, காட்டி கொடுத்தது தானே. இயேசு கிறிஸ்து யாரு? எங்க ஆராதனை எங்க நடக்குது? இந்த இடத்துல நடக்குது. நம்ம காட்டி கொடுத்தோம். வந்தாங்க, உள்ளுக்குள்ள எல்லாம் அடின்னு அடிச்சு எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. காட்டி கொடுத்தவனுடைய தப்பா? ஆனா அங்க நடந்தது அப்படி அல்ல.
அவன் காசு வாங்கிட்டு காட்டி கொடுத்தான். தவறான இடத்துல தெரிந்து காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வேண்டும் என்று ஆலோசனை சங்கத்திலே அவர்கள் கூடி அவர்கள் ஆலோசனை பண்ணுவதை அறிந்து அவன்கிட்ட போய் பேரம் பேசி காட்டி கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையிலே அறைவார்கள் என்று இவன் எதிர்பார்த்திருக்க மாட்டானோ தெரியாது. ஒரு கற்பனையாக ஒரு காரியத்தை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். அவரை ராஜாவாக ஆக்கலாம் என்று அவரை பிடிக்க பார்த்தார்கள், அவர் மறைந்துட்டார். அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள், அவரை பிடிக்க பார்த்தாங்க, மறைந்துட்டார். இவரை யாரு பிடிக்க முடியும்? நமக்கு காசுக்கு காசாச்சு, இவங்களுக்கு நம்ம சாதகமா இருக்கிறது மாதிரி ஆயிடுச்சு, அவரு கூட நம்ம அப்போஸ்தலரா இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம் நினைச்சானோ தெரியாது. ஆனா சிலுவையில ஒப்பு கொடுக்கிறது வரைக்கும், ஒப்பு கொடுக்கப்படுகிறது வரைக்கும் இந்த யூதாசு பின்னாடியே போய் பார்க்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். விசாரிக்கிறாங்க, ஆளு எஸ்கேப் ஆகல, அடிக்கிறாங்க, எஸ்கேப் ஆகல, நைட்டு ஃபுல்லா இருக்கிறாங்க, எஸ்கேப் ஆகல, சிலுவையில அறையப்படுவதற்கு கொண்டு போறாங்க, எஸ்கேப் ஆகல, சிலுவை அரைஞ்சிட்டாங்க. இப்பதான் அவருக்கு ஐயோ நான் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு அப்போ அவருக்கு மனஸ்தாபப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பேதுரு அங்க இருந்த ஒரு விமன் செக்யூரிட்டி, காவல்காரி, அப்பவே பெண்கள் காவல் காத்து கொண்டிருக்கிற அந்த பழக்கத்தை நம்ம ரோம அரசாங்கத்துல பார்க்கிறோம். இப்ப இந்த விமன் செக்யூரிட்டி பேதுரு கேட்கும் பொழுது எனக்கு அவ தெரியவே தெரியாது, அவனும் ஐயா எனக்கு தெரியாது, சத்தியம் பண்ணிட்டார். 3 தடவை சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை. எவ்வளவு நேரத்துல சேவல் கூவும் கவனிச்சிருக்கிறீங்களா? காலையில இப்ப 2 மணிக்கெல்லாம் கூவுது எங்க வீட்டுல. விடிய காலையில 2, நம்மலாம் நினைக்கிறோம் விடிஞ்சாதான் சேவல் கூவும்னு, அதெல்லாம் அந்த காலம். அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ விடிஞ்சா கூவுற சேவல்லாம் இப்போ போயிருச்சு. ஏன்னா டைம் எல்லாம் நம்மளே மாத்தி விட்டுட்டோம். நைட்டு படுக்கிறது 12 மணி, விடிய காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறோம். அது இப்போ எப்போ படுக்கிறான், எப்போ விடியுது, ஏன் அவனை எழுப்பணும், நம்ம எழுப்பணுமா வேண்டாமா, நைட் டியூட்டி பாக்குறானா டே டியூட்டி பாக்குறானா தெரியலையே, அது பாட்டு கூவ ஆரம்பிச்சிருச்சு. சேவல் ஒரு தடவை கூவுனா சும்மா நிக்காது, கூவணும்னா உடனே கூப்பிடும். உடனே ஒரு அது கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு எச்சம் பண்ணிக்கிட்டு திரும்ப கூவ ஆரம்பிச்சிடும். 2 தடவை கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிக்கிறாராம். அப்ப எந்த அளவிற்கு அவரு தீவிரமா இருந்திருக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? இவர் மனம் திரும்பினார், மற்றவரோ மனம் திரும்பவில்லை. இப்ப அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 17, 18, 19 சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமா, நீங்க செஞ்சீங்க, தெரியாமல் செய்து விட்டீர்கள். நாங்க சொன்னோம் இவர்தான் ஆண்டவர்னு, நாங்க சொன்ன இவர்தான் ரட்சகர்னு. அவரும் அற்புதங்கள் செய்தார், அவரும் அநேக காரியங்களை செயல்படுத்தினார். நீங்கள் நம்பவில்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. என்னுடைய மாமி தான், என்னுடைய மருமகள் தான், என்னுடைய மகன் தான், என்னுடைய பேரன் தான், என்னுடைய பேத்தி தான், என்னுடைய எதிர் வீட்டுக்காரர்கள் தான், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தான், தெரிந்தோ தெரியாமலோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் செய்ததான காரியத்திற்கு விளைவு வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். அது நடக்கணும்னு தேவனுடைய திட்டமா இருந்தது. ஆனால் நீங்கள் இப்பொழுது மனம் திரும்பினால் அதை நீங்கள் செய்து கொள்ள முடியும், சரி செய்து கொள்ள முடியும். 17வது வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலில் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பப்படும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அவ்வளவுதான். நாம மனம் திரும்பினால் நமக்கு குணம். நாம மனம் திரும்பவில்லை என்றால் நமக்கு குணம் கிடைக்காது. நான் செய்தது தவறு, நாம் மன்னிப்பு கேட்க முடியும். மற்றவர்கள் நம்மிடத்தில் செய்த தவறுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டால் நாம் அவர்களை முழுவதுமாக மன்னிக்கிறோமா? முதலாவது ஒரு காரியத்தை சொன்னேன், அது அஃபர்மி என்று, அதாவது கடனை மன்னித்து விடுங்கள். இரண்டாவது இடத்துல சொல்லுகிற ஒரு மன்னிப்பை நாம பார்க்கலாம். லூக்கா 7வது அதிகாரம் 42, லூக்கா 7:42.
கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். எபேசியர் 4:32 வாசிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் இங்க இந்த வசனத்துக்கு வர்றேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த இடத்துல என்ன விதமான மன்னிப்பை சொல்கிறார் என்றால், கரிசோமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிரேக்க வார்த்தை வருகிறது. கரிசோமாய் அப்படின்னா அந்த மனிதனை நாம குற்றப்படுத்துவது அல்ல, அந்த மனிதனை நாம எதிர்ப்பது அல்ல. நம்ம ஒருத்தர் நமக்கு விரோதமாக தவறு செய்தால் அவர் செய்த செயல்பாடு நமக்கு கஷ்டமா இருக்கிறதே ஒழிய அவர் தவறானவர் அல்ல என்பதை நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். ரொம்ப சிம்பிளான உதாரணம், நம்முடைய சொந்த பிள்ளை நம்முடைய தலை மேல சுடு தண்ணி ஊத்திட்டாலும் வச்சுக்கோம், என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், சண்டை போடுவோம், குச்சி எடுத்து அடிப்போம். ஆனா பிள்ளைய நம்ம வெறுத்துற மாட்டோம். அடுத்த தடவை சுடு தண்ணி எடுக்காம பார்த்துக்கிறோம். அவன் சுடு தண்ணி எடுத்தானா நாம வீட்டுல இருக்க மாட்டோம். மனுஷனை நாம வெறுக்கிறது இல்லை, அதுதான் அரிசமாய். அதுதான் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ மனுஷனை வெறுக்காது, அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணுமே ஒழிய நாம் செயல்பாடை தான் நாம கவனிக்கிறோம். அந்த மனிதனை நாம எப்பொழுதும் இரக்கமுள்ளவர்களாக பார்க்க வேண்டும். மத்தேயு 9:36 வாசிங்க. மேத்யூ 9:36. 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மீட்பில்லாத ஆடுகளை போல தொய்ந்த போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி. அதாவது பரிசேயர்கள் அங்கு சூழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் ஜனங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த பொழுதும் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். மார்க் 16:7 நான் வாசிக்கிறேன். 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும், அந்த வார்த்தையை கவனிங்க. இயேசு கிறிஸ்து 6வது வசனத்தில் சொல்கிறார், அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும், சொல்றது யாரு? ஒரு தேவதூதன். பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். பேதுருவையும் குறிப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறார். ஏன்னா அவன் தான் ரொம்ப வருத்தத்துல இருப்பான். காட்டி கொடுத்துட்டு மறுதளிச்சிட்டோமே அப்படின்னு அந்த நேரத்துல ஏதோ சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப மனக்கசத்தை அழுது இருக்கிறான். ஆனா அவனை பார்க்கறதுக்கு இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்கிறாரு, சொல்லு அப்படின்னு. மனுஷனை நாம் வெறுப்பது அல்ல. லூக்கா 23வது அதிகாரம் 34. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நான் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அந்த நேரத்துல தான் அவர் சொல்றாரு, என்ன செய்யறோன்னே தெரியலையே, பாவம், அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க செய்யறது என்னன்னு அவங்களுக்கே தெரியல, ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்ததை சீஷர்கள் கற்றுக்கொண்டார்கள். எப்படி கற்றுக்கொண்டார்கள்? ஸ்தேவானை கல்லிருந்து அறைந்த பொழுது ஸ்தேவானும் சொன்னாரு, இவர்களை மன்னியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமா, என்னை கொல்ல போறாங்க, கல்லெடுத்து அடிக்கிறாங்க, எனக்கு வலிக்குது, இருந்தாலும் இவர்களை மன்னியும். அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது. அதே போல பவுலும் ஒரு காரியத்தை சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4:16. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4:16. 2 தீமோத்தேயு 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. எப்படி சொல்றாரு பாருங்க, அவர்கள் மேல சுமர வேண்டாம். ஸ்தேவான் கற்றுக்கொண்டது போல அவருடைய சீஷராகிய பவுலும் அதை செயல்படுத்துகிறார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாக செய்தவர்கள், அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் கேட்காவிட்டாலும் நாம் அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்கிறோமா?
நிபந்தனையின்றி. ஏனென்றால் அது நமக்கு ஆதாயம், அது நமக்கு ஆதாயம். ஏதோ சூழல் நிமித்தமாக அவர்கள் நம்மிடத்திலே செய்திருந்தாலும், வேண்டும் என்றிருந்தே செய்திருந்தாலும், வேண்டாம் என்று செய்திருந்தாலும், அறியாமல் செய்திருந்தாலும், நாம் அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு சமாதானத்தை தேவன் தருகிறார். நாம் சந்தோஷமாக இன்னமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கண்களை மூடி நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். யாவருமாய் எழுந்து அவருடைய சமூகத்திலே கண்களை மூடி இந்த நாளின் தியானத்தை மனதிலே நாம் கொண்டு வந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்ததற்காக, அவருடைய வாழ்நாள் நம்மை எப்போதும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, மண்ணின் சாயலை நான் களைந்து தம் விண்ணவர் சாயல் அடைவேன் என்று சொல்லி இந்த பாடலை 2 சரணங்களை நாம் பாடி ஜெபிப்போம். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாடும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே, அந்த நாடும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே, மண்ணின் சாயலை நாம் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய, சோறும் உள்ளான சோதனையில் பலமடைய, ஆற்றி தேற்றிடும் தேற்றர வாழ ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும்